சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கு அதிமுக வருமா, பாஜக வருமா, காங்கிரஸ் வருமா அப்படின்னு பரபரப்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் சில காய்களை நகர்த்துறார். ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு அடுத்தபடியாக சேலத்தில் எடப்பாடியில் ஒரு மிக முக்கியமான கூட்டத்தை போடுவதற்காக குறிப்பாக அதிமுகவை குறிவைத்து செங்கோட்டையன் சில நகர்வுகளை முன்வைக்கிறார். ஆனால் இதே சூழ்நிலையில் தாவேகாக்குள் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வெடித்திருக்கிறது. காலங்காலமாக 20-25 ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து கட்சிக்குள் வந்தவர்களுக்கும் புதிதாக கட்சிக்குள் வந்தவர்களுக்கும் இடையில உள் பாலிடிக்ஸ் துவங்கிவிட்டது. இன்று விஜயனுடைய காரையே வழிமறித்து போக விடாமல் தடுத்த இந்த தூத்துக்குடி குழுவுக்கும் தாவேகாவினுடைய மைய குழுவில் இருந்து விஜய்க்கு எதிராகவே, செங்கோட்டையனுக்கு எதிராகவே இந்த தூத்துக்குடி குழுவை வழிநடத்தக்கூடிய இன்னொரு சக்தி யார்? ஏன் இப்படி தாவேகாக்குள் அடுத்தடுத்து பல பஞ்சாயத்துகள் துவங்கி இருக்கிறது? செங்கோட்டையன் கட்சிக்குள் வந்ததுக்கு பிறகு எந்தெந்த நிர்வாகிகள் ஓரங்கட்டப்படுகிறார்கள்? யார் யார் அதிருப்தியில் இருக்கிறார்கள்? இவர்கள் செங்கோட்டையனுக்கு எதிராக அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறார்கள்? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு, அதாவது தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது அவருடைய கார் அவருடைய நிர்வாகிகளாலேயே முற்றுகையிடப்பட்டு ஒரு பெரிய சர்ச்சை உருவாச்சு. இதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. ஏதோ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் இல்ல, அந்த பொறுப்புல இந்த நிர்வாகியை போடணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த வெறும் சலசலப்பா மட்டும் இதை பாத்திர முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த அஜிதா அப்படிங்கக்கூடிய பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண் அவங்களுடைய சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாகவே விஜய் மக்கள் இயக்கத்துல தொடர்ச்சியா பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில தூத்துக்குடி மாவட்டத்துல அவருக்கு தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும், அவருடைய தங்கையான அஜிதாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதா கடந்த ஒரு ஆண்டுகளாகவே ஒரு பெரிய டிமாண்ட் இருந்துட்டே இருந்திருக்கு. ஏற்கனவே கட்சியினுடைய முக்கியமான செயற்குழு கூட்டமா இருக்கட்டும், இல்ல 2ஆம் ஆண்டு கூட்டங்களா இருக்கட்டும், இது எது கூட்டத்திலுமே அஜிதாவை கூப்பிடல அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய அதிருப்தியான விஷயம் போயிட்டே இருந்திருக்கு. இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவர் தலைமை கழகத்துக்கு வரப்போறாரு, விடுபட்ட நிர்வாகிகள் பட்டியலை தயாரிக்கிறாரு. அதன் அடிப்படையில் புதிய நிர்வாகிகளை இன்னைக்கு அறிவிக்க போறாங்க, அல்லது இன்னும் 2 நாட்களுக்குள்ள புதிய நிர்வாகிகளை எங்கெங்கெல்லாம் இன்னும் ஃபில் ஆகாம இருக்கோ அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் போட போறாங்க. அதனால இந்த நேரத்தில் நீங்க அவருடைய காரை மறிச்சு அவரோட அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி அவருக்கு ஏதாவது மனு கொடுத்தீங்கன்னா உங்க பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தலைமை கழகத்திலிருந்தே சில பேர் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி முக்கியமா வெளியே வந்திருக்கு. இதுல நமக்கு அடிப்படையா தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் எப்ப வெளியே வருவார் வீட்டை விட்டு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட முக்கியமான ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இன்னைக்கு விஜய் அவருடைய தலைமை அலுவலகத்துக்கு இந்த நேரத்தில் வரப்போறாரு அப்படிங்கிற விஷயத்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அஜிதாவுக்கும் அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் இவர்கள் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் விஜய் கரெக்டா வரும்போது இந்த மறியலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வேலையை தொடர்ச்சியா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய சில பொறுப்பாளர்கள், அதாவது பழைய பொறுப்பாளர்கள், அது மட்டும் இல்லாம விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்த பொறுப்பாளர்கள், இவர்கள் எல்லாரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. கட்சிக்கு புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்த போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 20 வருஷமா நாங்க மக்கள் இயக்கத்தில் இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அதிருப்தி ஏற்கனவே பல இடத்துல முரண்பாட வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுல குறிப்பா செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு தலைமை கழகத்தில் இருக்கிறவங்களுக்கே மரியாதை இல்லாம போயிருச்சு. விஜய் அவர்கள் எல்லா முடிவுகளையுமே முழுக்க முழுக்க செங்கோட்டையனை கேட்டுதான் எடுக்கிறாரு. அதுலயும் குறிப்பாக ஈரோடு கூட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அந்த வெற்றிக்கு பிறகு சேலத்துல குறிப்பா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்குள்ளேயே ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு எடப்பாடியை ஒரு நோஸ்கட் பண்ணணும், அவர்கிட்ட ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் உள்நோக்கத்தோடு விஜயை எடப்பாடியில களத்தை இறக்கலான்னு ஒரு சில வேலைகளை செஞ்சிருக்கிறாரு. இது கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு சில அதிருப்திகளை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், இல்ல ஜானா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வேற ஒரு ஐடியா இருக்கான். இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, அதிமுகவோடு ஏதோ ஒரு வகையில் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை இணக்கமாக கொண்டு போய் சேர்த்து அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் துவங்கலாம், பல மாநாடுகளை போடலாம், பேச்சுவார்த்தைகளை துவங்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்படிப்பட்ட ஐடியா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செங்கோட்டையன் திடீர்னு அவருடைய கோவத்தை, அவருடைய ஈகோவை வெளிப்படுத்துறதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி தொகுதிக்குள்ளேயே போய் இது மாதிரியான ஒரு மாசான கூட்டத்தை போட்டு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக அதிருப்தியா இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான பொறுப்பாளர்கள் விஜயோடு நெருக்கம் காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களாம். எப்படியாவது முன்னாள் அமைச்சர் ஒரு 4 பேர்த்த தன் கட்சிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்யும் போது அது இன்னுமே இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜான், அது மட்டும் இல்லாம நிர்மல் மாதிரியான ஆட்கள் சொல்றதுனால செங்கோட்டையனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளுக்கும் இடையில பல முரண்பாடுகள் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது மட்டும் இல்லாம கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ட்விஸ்ட் பண்ணி விடக்கூடிய வேலைகளை, இது மட்டும் இல்லாம விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தாங்க இல்லையா, அந்த குழுக்கள் மேல சில ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்காக மேலிடத்துல இருந்தே சில வேலைகள் நடக்குது. கட்சிக்குள்ள பல குழப்பமான சூழல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் தெளிவாகவே இருக்கிறாரு. கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் தனக்கு ஆதரவு சக்தியா இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துருவேன், பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இங்க நமக்கு பிரச்சனை எடப்பாடி மட்டும்தான். எடப்பாடி இல்லாம, கூட்டணியே இல்லாம 234 தொகுதியிலே நம்ம நின்ற முடியும், நம்மளால கணிசமான வாக்கு வங்கி வாங்கிட முடியும், உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக விஜய் அவர் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஆதவர்ஜுனா ஜான் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நாம அதிமுகவோடு கூட்டணி போட்டா மட்டும்தான் இந்த தேர்தலை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 150 சீட்டு கூட நாம நிக்கல அப்படின்னா கட்சி கிரவுண்ட்ல வலுவிழந்து போயிடும். முதல் தேர்தல், நம்ம மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் 150 தொகுதியில் நாம நிக்கணும். நாம 150 தொகுதியில் நிக்கிற மாதிரி இருந்தா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 84 தொகுதியிலே அதிமுக நிக்க முடியும். அதிமுகவே 150 160 தொகுதிக்கு மேல நின்றுட்டு தான் நமக்கு ஒரு 60-70 தொகுதி கொடுப்பாங்க. இது கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க பேன் தமிழ்நாடாக இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும். அதனால எந்த காரணத்தை கொண்டு அதிமுகவோடு கூட்டணி போயிடக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது கட்சிகளோட கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லி திரு செங்கோட்டையன் பல ஆதரவான சூழலை ஏற்படுத்துறாரு. அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இன்னொரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 28வது அருமனை கிறிஸ்துமஸ் விழா நடந்திருக்கு. அதாவது சமூக நல்லிணக்க மாநாடு அப்படிங்கிற பேர்ல அந்த மாநாட்டில் கன்னியாகுமரி, நெல்லை இந்த 2 தொகுதி எம்பிக்களும் கலந்துருக்கிறாங்க. 3 எம்எல்ஏக்கள், அதாவது விளவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர், இந்த 3 எம்எல்ஏக்களும் கலந்துருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க காங்கிரஸ் சார்ந்த ஆட்கள். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், ஆதவர்ஜுனாவோடும் KC அருண்ராஜ் முன்னாள் IRS, அதாவது தாவேகா கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், அவரோடு சேர்ந்து எல்லாரும் இன்னைக்கு கன்னியாகுமரியில இந்த விழாவை கொண்டாடி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, திரு ரமேஷ்குமார் எம்எல்ஏ, தாரகை காட்பாட் எம்எல்ஏ, பிரின்ஸ் எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாம ராஜேஷ்குமார் எம்எல்ஏ, இது இல்லாம விஜய் வசந்த், ராபர்ட் ப்ரூஸ் எம்பி, இந்த 2 எம்பியும் காங்கிரஸ் எம்பிக்கள். இவர்களோடு சேர்த்து தாவேகா கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய குமரி மாவட்ட செயலாளர் சபின், அது மட்டும் இல்லாம குமரி மத்திய மாவட்ட செயலாளர் திரு கிருஷ்ணகுமார், இவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்துருக்காங்க. அப்ப இது ஏதோ ஒரு வகையில் தாவேகாவினுடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்துக்கு காங்கிரஸ் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் விவாதமும் துவங்கி இருக்கு. அப்போ எடப்பாடியை கைவிட்டு விட்டு காங்கிரஸோடு எப்படியாவது ஒரு நெருக்கத்தை காமித்து விட வேண்டும். பாஜகவோடு நெருக்கத்தை காமித்தால் தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி வாங்க முடியாது, காங்கிரஸோடு நம்ம நெருக்கத்தை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய விருப்பம். ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி நேரடியாக விஜயை போய் சந்திச்சிருக்காரு. ராகுல் காந்தி நேரடியாக விஜய் கிட்ட போன்ல பேசினாரு. 70 தொகுதிகள் கேட்டிருக்கிறோம், அது மட்டும் இல்லாம 4 மினிஸ்டர்ஸ் வரைக்கும் நாங்க கேட்டிருக்கோம் இப்படின்னு எல்லாம் பத்திரிகை செய்திகள் வந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் போய் தாவேகா கூட சேர்ந்தா காங்கிரஸுக்கு 4 ஓட்டு சேர்த்து வரலாம், பலமா இருக்கலாம். தாவேகாவுக்கு இது என்ன பலத்தை ஏற்படுத்தி விட போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தாவேகாவினுடைய வெற்றி தோல்வியை முடிவு பண்ணக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் இல்லாத போது எதற்காக காங்கிரஸை இந்த கூட்டணிக்குள் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும்? இதனால் தேவையில்லாமல் பாஜகவோடு மிகப்பெரிய முரண்பாடை நாம் சம்பாதித்துக் கொண்டு வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால தனியா நின்னாலும் பரவாயில்ல, எந்த காரணத்தை கொண்டு காங்கிரஸோட போய் நின்றக்கூடாது அப்படிங்கிறது இதே தாவேகாவினுடைய இன்னொரு குழுவினுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. சோ இது மாதிரி பல பிரச்சனைகள் தாவேகாக்குள்ள தொடர்ச்சியாக புகைய ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே இந்த வாரம் தான் பாத்தீங்கன்னா இன்னொரு பஞ்சாயத்து வேற தாவேகாக்குள்ள ஓடி தாவேகாவினுடைய மானமே கப்பலேறி இருக்கு. அதாவது ராசிபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் ஒரு பெண் நிர்வாகியினுடைய வீட்டுக்குள்ள போய் அவர்களோடு தவறாக நடந்துகிட்டு இருக்கும்போது சில வீடியோக்கள் எடுக்கப்பட்டு அந்த வீடியோ காட்சிகள் வெளியே பரபரப்பாகி இன்னைக்கு கட்சியிலிருந்து செந்தில்நாதன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு. அவர் நீக்கி 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஏற்கனவே இது மாதிரியான உட்கட்சி சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. செந்தில்நாதனை டார்கெட் பண்ணி இப்படி மாட்டி விட்டு அவர் அந்த பதவியிலிருந்து தூக்குறதுக்காக ஏற்கனவே இன்னொரு குழு முயற்சி பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க. இவர் பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவர். கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாவே இந்த மக்கள் இயக்கத்துல விஜயோடு இருக்கக்கூடியவர் தான். அதனால இவருக்கு தான் இந்த ஏரியால முக்கியமா எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும். இவரை இல்லாம பண்ணிட்டோம்னா அடுத்த கவுண்டர் பார்ட்டா வேற ஒரு ஆளை உட்கார வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவரை பின்தொடர்ந்து எப்படியாவது இவரை மாட்டி விடணும் அப்படின்னு அங்க ஒரு குழு சில வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளையும் போல அரசியல் கட்சிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அதிகார போட்டி வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் உள்ள வந்த செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியை காலி பண்ணணும், எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, பவர்லெஸ்ஸா இருக்கு, அவரால் ஜெயிக்க முடியாது, அவர் தோத்து போயிடுவாரு, அவரை நம்பி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் வேஸ்ட், தயவு செஞ்சு அந்த கட்சியை விட்டு எல்லாரும் வெளியே
தாவேக்கால இணைஞ்சிருங்க அப்படிங்கிற பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறக்காக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த விடாம முழுசா அவர் தடுத்துட்டு அதே சமயத்துல சேலத்துல கூட்டம் போட்டு எடப்பாடியை கார்னர் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் காலங்காலமாக விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவங்களுக்கும் ஏற்கனவே இப்ப புதுசா கட்சியில் உள்ள வர்றாங்க பத்தியா, இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடு இன்னைக்கு விஜய் அலுவலகத்துல விஜயனுடைய காரையே மறிச்சு மனு கொடுக்க முயற்சி நடந்துச்சு பாத்தீங்களா, அது வரைக்கும் ஆயிடுச்சு. விஜய் காரை மறிச்சு மனு கொடுக்க தான் முயற்சி பண்ணாங்க. வழக்கம் போல விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா காதுல கேட்காத மாதிரி அவர் பாட்டுக்கு நடந்து அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இதுல சரியான கடுப்பாயிட்டாங்க. நாங்க தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறோம், ஒரு மனு கொடுக்க வந்திருக்கிறோம், 2 வருஷமா அதுல மாவட்டத்துல பொறுப்பு போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த ஏரியாவில் நாங்க தான் மாசா இருக்கிறோம். எங்க அண்ணன் 25 வருஷமா விஜய்க்காக வேலை பார்த்திருக்காரு. ஆனா எங்களை தாண்டி அந்த தூத்துக்குடி தொகுதியில நீங்க வேற ஒருத்தர் வந்து பொறுப்பாளரா போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் காரையை மறுச்சிட்டாங்க. விஜய் இவங்க இல்லாம வேற யாராவது பொறுப்பாளரா போட்டா கண்டிப்பாக அங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் தாவேக்காக்குள் வெடிப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்கு. அது அடிதடி சண்டையில இருந்து கொலை வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு வெயிட் கையா அவங்க செயல்படக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதே சூழ்நிலையில கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வர டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் திமுக காங்கிரசுக்கு எவ்வளவு சீட்டை கொடுக்க போறோம் அப்படிங்கறத இறுதி பண்ணியாக வேண்டும். அதே காங்கிரசினுடைய மேலிடம் ஏற்கனவே ஐவர் குழு வந்து நேரடியாக வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த குழு அமைத்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் போது இந்த ஐவர் குழு கொடுத்த அந்த முடிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து டிசம்பர் 15க்குள்ள கூட்டணி அறிவிங்க, எங்களுக்கு எத்தனை சீட்டு என்கிறத வந்து நீங்க வந்து பினிஷ் பண்ணுங்க, இந்த பால் உங்களுடைய கோர்ட்ல போட்டாச்சு அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸினுடைய மேல்மட்ட பொறுப்பாளர் வெளிப்படையாகவே பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்கிறார். சோ அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சீங்கன்னா காங்கிரஸ் இங்க ஒரு கேம் ஆட முயற்சி பண்றாங்க. டிஎம்கே எங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கல அப்படின்னா நாங்க போய் விஜயோட சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. திமுக நீங்க போற மாதிரி இருந்தா கிளம்பி போய்க்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் போறதால தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடையாது. இது வேணா காங்கிரஸுக்கு ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், இல்ல 20 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கலாமே தவிர இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்க முடியாதுன்னு திமுகவுக்கு ரொம்ப தெளிவா தெரியறதுனாலதான் இந்த டீலிங்க அவங்க லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி விட்டுட்டு போறாங்க. வழக்கமா கட்சிகள்லாம் பண்றதானே, தேர்தலுக்கு முன்னாடி நாங்க அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு போறோம், இவங்களோட பேச்சுவார்த்தைக்கு போறோம், இவங்களோட மேடை ஏறுறது, அவங்களோட மேடை ஏறுறது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில சீட்டு பேரம் பேசுவதற்கான அந்த பார்கெயின் பண்றதுக்கான வேலைகளை அவங்க செய்வாங்க. இதெல்லாம் நாங்க காலங்காலமா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். லெஃப்ட்ல நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேக்காவினுடைய கூட்டணியும் தாவேக்காக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடியே இவ்வளவு பஞ்சாயத்து துவங்கிருச்சு. இந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் தாண்டி விஜய் இன்னும் அறிவிக்கப்படாத பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் அறிவிப்பாரா? இன்னும் பல மாவட்டங்கள்ல பொறுப்பாளர் அறிவிக்கல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 தொகுதிகளுக்கு தான் ஆட்களை வந்து அவர் போட்டிருக்கிறாரு. இன்னும் பேலன்ஸ் இருக்கு, 100க்கு மேல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அவர் ஃபில் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா பல மாவட்டங்களில் பொறுப்பாளராக போடக்கூடிய நபர்கள் முகமே அறிமுகம் இல்லாத ஆட்களா இருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சில பேர் வந்து ஒரு சார்ந்த ஒரு குழுவுக்கு மட்டுமே எல்லா போஸ்டிங்க போடுறாங்க அப்படிங்கிற பஞ்சாயத்து வந்து துவங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வெளிக்கட்சியிலிருந்து ஒரு பெரிய ஆட்கள் உள்ள வந்தா கூட தொகுதிகளில் வேலை பார்க்க முடியாத அளவுக்கான நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு பல பேர் உள்ள வர்றதுக்கும் சில சங்கடங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் எப்படி விஜய் டீல் பண்ண போறாரு? குறிப்பாக இந்த தூத்துக்குடி பிரச்சனையோ இல்ல வந்து ராசிபுரம் பிரச்சனையோ டீல் பண்றது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி பேச்சுவார்த்தையில் வர்ற சேலத்தில் போடக்கூடிய மாநாடை இந்த செங்கோட்டையினுடைய ஐடியாவை அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்ல அதை நிராகரிப்பாரா இல்ல கூட்டணி பேரத்துக்காக கடைசி வரைக்கும் சேலத்துல வந்து கூட்டம் போடாம தவிர்ப்பாரா அப்படின்னு பொறுத்திருந்தா பார்ப்போம்.